மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்திற்கு சென்றார் பிரதமர் மோடி. பிரதமரான பிறகு முதன்முறையாக சென்றதால் கவனம் ஈர்ப்பு. அனல் அம்பேத்கர் புத்த மதத்தை தழுவிய தீக்ஷா பூமியில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. புத்த மத துறவிகள் வரவேற்று ஆசி வழங்கினர். ATMகளில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் அதிகரிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். இது கணினிமயமாக்கல் அல்ல, நிறுவனமயமாக்கப்பட்ட சுரண்டல் என காட்டம். தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் அண்ணாமலை. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். இப்போ அண்ணாமலை உண்மையை பேசியிருக்கார். தமிழக நலனுக்காக எப்போ பேசியிருக்கார்? அவர் தமிழகத்திற்கு இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர். அவர் அப்படித்தான் இருப்பார். தமிழ்நாட்டில் புதிதாக 7 நகராட்சிகளை உருவாக்கி அரசிதழ் வெளியீடு. கன்னியாகுமரி, போளூர், செங்கம், கோத்தகிரி, அவினாசி, பெருந்துறை, சங்ககிரி ஆகிய 7 புதிய நகராட்சிகள் உருவாக்கம். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநில தொகுதிகளின் எண்ணிக்கை குறையாது என கூறும் மத்திய அரசு, வட மாநில தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்காது என உறுதி தர முடியுமா? சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. தென் மாநிலங்கள் சீட்டு குறையாது அப்படி என்று சொல்லுகிற உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் சீட்டு கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா? நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர் கேளுங்க, எங்களுக்கு குறையாதுன்னு சொல்றீங்களே, அங்கே கூடாதுன்னு சொல்ல தயாரா? முதலமைச்சர் ரேஸில் மு.க. ஸ்டாலின் முதலிடம் என்ற சி ஓட்டர் கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சியை கணக்கிலேயே எடுத்துக் கொள்ளாதது ஏன்? கருத்து கணிப்பா அல்லது கருத்து திணிப்பா என்றும் சீமான் கேள்வி. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. நாங்கள் பல தேர்தல்களை போட்டிட்டு இருக்கோம், தனித்து போட்டிட்டு இருக்கோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கோம். இம்முறையும் போட்டிடுவோம். அப்போ எங்களை அந்த போட்டியில் நீ வச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ உன் கருத்து கணிப்பின் நேர்மை தெரியுதா இல்லையா? என் கட்சி பேர் எங்க? அப்போ நீ என்ன கணிக்கிறியா? உன் கருத்தை திணிக்கிறியா? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற விஜயின் நிலைப்பாட்டை வரவேற்பதாக சீமான் பேச்சு. தேர்தலில் எதிரியை தான் தனியாகவே சந்திப்பேன் என்றும் திட்டமிட்டார். வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது ஜெய்ப்பூரில் இருந்து வந்த ஸ்பைஸ்ஜெட் விமானத்தின் டயர் வெடிப்பு. ஓடுதளத்திலிருந்து வெளியே செல்லாத வகையில் விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டதால் 165 பயணிகள் உயிர் பிழைத்தனர். மதுரை உசிலம்பட்டியைச் சேர்ந்த காவலர் முத்துக்குமார் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். ரவுடி பொன்மன்னனை போலீசார் சுட்டுப்பிடித்த நிலையில் கைதான மேலும் 3 நீதிமன்றத்தில் ஆஜர். திருவாரூர் மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் 50 ரவுடி வீடுகளில் சோதனை. 5 பேரை அதிரடியாக கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. நான்காவது நாளாக தொடரும் LPG டேங்கர் லாரி உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். தென்னிந்தியா முழுவதும் சுமார் 4000 லாரிகள் ஸ்ட்ரைக்கில் பங்கேற்பு. தமிழகத்தில் உரிய காலத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை என குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து சென்னையில் ஆர்ப்பாட்டம். உடனே நடத்து ஊராட்சி தேர்தலை உடனே நடத்து. தள்ளி போடாதே பஞ்சாயத்து தேர்தலை தள்ளி போடாதே.
திருவள்ளூர் அருகே எல்லப்ப நாயுடுபேட்டையில் 5 வீடுகளில் பூட்டை உடைத்து திருட்டு. நீண்ட நாட்களாக பூட்டியடக்கும் வீடுகளாக பார்த்து கொள்ளை அரங்கேற்றம். நெல்லை பாளையங்கோட்டையில் திமுக பகுதி செயலாளரின் மகன் உட்பட 2 கைது. ஆர்டர் செய்த பீட்சா வர தாமதமான ஆத்திரத்தில் கடைக்காரரை தாக்கிய வழக்கில் நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் மதவக்குறிச்சி அருகே மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம். அபாயகரமான நோயை பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அதிகாலையில் ஹோட்டலுக்குள் புகுந்த லாரி. ஈரோட்டில் உள்ள பேப்பர் மில்லுக்கு சவுக்கிலோ ஏற்றி சென்ற போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் களை கட்டிய ஆட்டு சந்தைகள். நாளைய தினம் ரமலான் திருநாளை ஒட்டி கோடிக்கணக்கில் விற்பனை. தமிழகத்தின் பல்வேறு பொழுதுபோக்கு இடங்களிலும் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பமாக கோடை விடுமுறையை கழித்து குதூகலம். தெலுங்கு ஆண்டு பிறப்பான உகாதி திருநாள் இன்று கொண்டாட்டம். தெலுங்கு மொழி பேசும் மக்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. மராத்திய ஆண்டு பிறப்பையொட்டி மகாராஷ்டிராவில் மக்கள் கோலாகலம். சாலைகளில் திரண்டு ஆடிப்பாடி உற்சாகம். ஐபிஎல் திருவிழாவில் இன்று 2 லீக் ஆட்டங்கள். முதல் போட்டியில் டெல்லி, ஹைதராபாத் அணிகளும், 2வது போட்டியில் ராஜஸ்தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளும் பல பரீட்சை. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் படகு போட்டி. ஆர்வத்துடன் பங்கேற்று அசத்திய மீனவர்கள். வரலாற்று நகரமான ஜெருசலேமில் ரமலான் பெருநாள் கொண்டாட்டம். புகழ்பெற்ற அல் அக்ஸா மசூதியில் திரண்டு இஸ்லாமியர்கள் பிரார்த்தனை. கோவை, மதுரை உள்ளிட்ட சில பகுதிகளில் இன்றே ரமலான் பெருநாள். ஜாக் அமைப்பினர் ஏற்பாட்டில் ஏராளமான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தமாடிப்பட்டி ஜல்லிக்கட்டு போட்டியை நேரில் காண வந்த நடிகர் சியான் விக்ரம், நடிகை துஷாரா விஜயன். பார்வையாளர்களோடு கேலரியில் அமர்ந்து வீரர்களை கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்திய நட்சத்திரங்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள்.
5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் பங்குனி திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.